இது வேறு லொடலோடன்னு ஆடிட்டு கிடக்குது. இல்லைனா மறுபடியும் பின்னாடி பேக்கை கழட்டி சீட்டில் வந்து டைரெக்டாக அந்த இது ஃபயர் பண்ணணும். அந்த ரோடு வை மாதிரி போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் கரெக்டாக ரயில்வே கிராசிங்னு. ஐயோ இந்த வெயிலில் வந்தாலே மண்டை சூடாயிருது. இதுனா லேண்ட்ஸ்லைடுன்னா இப்போ ஆன மாதிரி இல்லையே, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆன மாதிரி இருக்குது லேண்ட்ஸ்லைடு. லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி ட்ரிப் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து ஏற்காடு வரைக்கும் போகிறோம். ஸோ இங்கே சென்னையிலேருந்து ஏற்காடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 கிலோமீட்டர் வருது. இன்றைக்கி நைட் வந்து ஏற்காடில் ஸ்டே. ஆக்சுவலாக வந்து நான் காலையில் 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஆள். எனக்கு கொஞ்சம் பேங்க்கில் ஒர்க் இருந்தனால வந்து இப்போ டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 12 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 7 o'clock ஏற்காடு ரீச் ஆகிடலாம். ஏன்னா காலையில் வந்து 3 பைக் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க நம்மளோட தாரா குரூப்லேருந்து. ஸோ அவங்க எல்லாம் அட்வென்ச்சர் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு RR310 ஏதோ ஒரு வண்டி வருது போல். அவங்கெல்லாம் இப்போ வந்து ஆத்தூர் தாண்டி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேருந்து திண்டிவனம் போகிறதுக்குள்ளே அவங்க ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நான் ஒரு 6:30-7 அங்கே வர மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். இப்போ கியர் அப் பண்ணி வச்சு வண்டி வார்ம் அப்பில் இருக்குது. ஸோ வண்டி வார்ம் அப் முடிஞ்சோடனே அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். அதே மாதிரி நம்ம இதுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா, கூர்க்கு. அதோட பாஸ்கரா அந்த பழம் கொடுத்தாங்கல்ல, அது பார்த்திங்களா, இடையில ஏதோ ஒரு வீடியோவில் காட்டின அந்த பூ மட்டும் வந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீப்பு கழட்டி இருக்குங்க. நல்லா பெருசாக இருக்குது பழம். ஆக்சுவலாக இங்கே ஷெட்டு போட வேண்டியது. நான் இந்த பின்னாடி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நான் ஷெட்டு போடணும். இந்த வாழைக்காக்காக தான், அந்த பழத்துக்காக மட்டும்தான் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அது விளைஞ்சிச்சின்னா அதை அறுத்தோன்னே மரத்தை கிளியர் பண்ணிட்டு ஷெட்டு போட ஆரம்பிச்சிடும். சரி வாங்க. இப்போ வந்து என்னென்னா, காலையில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணுவேன்ல, அந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஃபியூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாம்பரம் போகிற வழியில் அங்கே போட்டுக்கலாம். ஃபியூல் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு, பிளிங்கில் தான் இருக்குது. லெஸ் தேன் 70 கிலோமீட்டர் அவ்வளோ தான் போகும்னு சொல்லி காட்டுது. நம்ம என்ன பண்ணுவோம், போகிற வழியில் ஃபியூல் பண்ணுற டைமில் அங்கே ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரி வாங்க இப்போ எடுத்து கிளம்பலாம். ரைட், இப்போ கிளம்பலாமா? நம்ம நேராக வந்து பெட்ரோல் பங்க் தாங்க போகணும். சரி சரி. ஆமாடி. தள்ளு 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 தள்ளு. தள்ளு தள்ளு தள்ளு. இப்போ சைட் பாக்ஸ் இல்லாதனால ஸ்வைன்னு வெளியே வந்துடலாம். கேட்டுக்கு வெளியே சைட் பாக்ஸ் இருக்க சொல்ல தான் பார்த்து வரணும். சைட் பாக்ஸ் இல்லாதனால ஸ்வைன்னு வெளியே வந்துடும் வண்டி. சரி வேறு ஏதாவது வேணுன்னா ஃபோன் அடி. போய்ட்டு வருவேன். பெட்ரோல் வந்து 2 நாளாக பிளிங்க்லேயே தான் இருக்கார். நேற்று ஒரு வாட்டி காலையில் ஸ்டார்ட் பண்ணேன், அப்போவும் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. நம்ம அந்த குச்சி போடுவோம்ல, கம்பி, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அடித்தேன், ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போவும் மார்னிங்கும் அதே தான் ஆச்சு. இப்போ நம்ம இப்போ வண்டி எடுக்க சொல்ல, ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவர் சைட்லேயே தான் வச்சுருக்கேன் பேக்கில். இன்கேஸ் எங்கேயாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஆப்பா, ஐயோ பயங்கரமாக வேர்த்து ஊற்றுதுங்க. சீக்கிரமாக ஹைவே ஏறணும். ஹைவே ஏறினா தான் நமக்கு காற்று வரும். ரைட், நில்லுங்க. பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ லிட்ரு பிடிச்சதுன்னா நமக்கு வந்து பில்லுங்க சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கு போல். 13 லிட்டர்ஸ்க்கு மேலே பிடிச்சிச்சுங்க. 13 லிட்டர் சம்திங் எவ்வளோ வந்தது, 1349 ரூபா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேங்கை வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து ஆத்தூரில் போய் டேங்க் ஃபில் பண்ணால் போதும். சரி நில்லுங்க, ஓரம் போயிட்டு நம்ம வண்டிக்கு போலியோ சொட்டு மருந்து போட வேண்டியது இருக்குது. போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடில் செகண்ட் டோல் பிளாஸா வந்தாச்சு. பரனூர் டோல் பிளாஸா. 42.3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட் இன் 30 மினிட்ஸ். 40 மினிட்ஸு. இந்த பெருங்குளத்தூரில் பாலம் கட்டினாங்க, ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக ஊட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு ரைடு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 350லேருந்து மேக்ஸிமம் ஒரு 360 கிலோமீட்டர் தான். அதனால் வந்து நம்ம இப்போ இந்த டோல் தாண்டினோடனே வந்து நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். 120 அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு நம்ம வழக்கம் போல் சங்கீதா வரும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் வர சொல்ல இந்த ரூட் தான் வருவோம். ரிட்டர்ன் வர சொல்ல தான் சங்கீதாவில் ஜூஸ் குடிக்கணும். நமக்கு வழக்கமான ஸ்டாப்புங்க அது. கடைசியாக ரிட்டர்ன் இந்த ரூட்டில் வர சொல்ல 192 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சு. இது வழக்கமாக ஓட்டுறது. ஆனால் நம்ம இப்போ ரிட்டர்ன் வர சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வர சொல்ல குரூப்பாக தான் வருவோம். இப்போ நான் போக சொல்ல சோலோ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வர சொல்ல குரூப்பாக வர்றதுனால வந்து அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் போட்டாங்கன்னா நானும் நிற்பேன், இல்லைனா வந்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா டோல் பிளாஸாவுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்துகிட்டு
ஏதாவது இளநீர் கடை இருந்ததுன்னா ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 187 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஒரு பிரேக் எடுத்துடலாம். ஏன்னா பெட்ரோல் 4 பாயிண்ட் இருக்கா. ஸோ பெட்ரோல் இன்னொரு 2 பாயிண்ட் இறங்கினோன்னே ஒரு பிரேக். ஏய் சங்கீதா எங்கே இருக்க? காணோம் சங்கீதாவா? அதோ இருக்கார் சங்கீதா. டாட்டா பாய் பாய். ஏப்பா நடு ரோட்டில் வந்து நிற்காதப்பா. கொடி கொஞ்சம் ஓரமாக இருந்தாட்டு நடு ரோடுக்கு வந்துடுறாரு. ஓகே ரைட். இப்போ பெட்ரோல் போட்டுடலாம். ஏன்னா பிளிங்க் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. பின்னாடி வந்து ஏதோ ஒரு கஃபே ஒன்று பார்த்தேன். ஸோ அங்கே ஒரு பிரேக் எடுத்துடலாம். ஸோ அங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாம். இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 269 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டைமில் வந்து 90 km/h. டோட்டல் ரைட் டைம் வந்து 2 hours 58 minutes. நல்ல பேஸ் தான். சரி இப்போ பெட்ரோல் போட்டு சொட்டு மருந்து ஊற்றிட்டு நம்ம போய் ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாம். இது வேறு லொடலோடன்னு ஆடிட்டு கிடக்குது. இதை வேறு டைட் வைக்கணும். கொயின்னு ஆடுது. இப்படி தூக்கி வச்சோன்னா தலை இப்படி தொங்கிடுது. இதை போய் டைட் வச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 260 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ ஃபியூல் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை இருந்தது. ஸோ இங்கேயே பிரேக் எடுத்துட்டேன். இன்னும் வந்து ரூம் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர்ஸோ எவ்வளோ தான் போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 1 hour 30 minutes இல்லை 1 hour 40 minutes போயிடலாம். 1.25 மணி நேரம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக ஸ்பீடு எப்படின்னா 110லேருந்து ஒரு 130 இதுக்குள்ளேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 92 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆல்மோஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 3 hours ஆகுது. 3 hours 269 கிலோமீட்டர்ஸாக சம்திங் ஓடி இருக்குங்க. நல்ல பேஸ் தான். இப்போ வந்து ஒரு 20 to 30 minutes ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஸ்டாப் அடிச்சிட வேண்டியதான். ஒரு 5 மணிக்குள்ளெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்னும் ரூமுக்கு வந்து 1 hour 57 minutes காட்டுது. டைம் வந்து 3 o'clock ஆக போகுதுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3:20 அந்த மாதிரி கிளம்பலாம். இப்போ தான் ஜூஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதை குடிச்சிட்டு ஒரே ஸ்ட்ரைட் நேராக வந்து ரூமுக்கு அடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி நான் போகிற வழியில் எங்கேயுமே ட்ரோன் விட போகிறதில்ல. அங்கே ஏற்காடு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இமீடியட்டாக ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துட வேண்டியதான். ஓகே நில்லுங்க. இப்போ இந்த பிரேக் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். அப்படியே இப்போ ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்தாச்சு. இன்க்ளூடிங் பெட்ரோல் ஸ்டாப்போடு சேர்த்து 1/2 hour ஆயிடுச்சு கரெக்டாக. சரி ரைட். இப்போ நம்ம அப்படியே கிளம்பி நேராக இன்னும் 87 கிலோமீட்டர் தான். இந்த கடை பேர் பார்த்தீங்களா, சபன் கஃபே. கிருணி பழம் ஜூஸ் 2 குடித்தேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. லஞ்சு ஓவர். இப்போ எனக்கு இதுக்கு மேலே பசிக்காது. வண்டியை 2 வாட்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ சாவி போட போகிறேன். ஆன் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா மறுபடியும் பின்னாடி பேக்கை கழட்டி சீட்டில் வந்து டைரெக்டாக அந்த இது ஃபயர் பண்ணணும். ஆனால் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்ல. 12.4 volt காட்டுது. கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ண சொல்ல அப் டு 9.4 வரைக்கும் போகுது. அது போகவே கூடாது. 10க்கு மேலேயே தான் இருக்கணும். அப்போனா தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். சரி ரைட், கிளம்புவோம். வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உளுந்தூர்பேட்டை டு சேலம் அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்லேருந்து கீழே இப்போ டைவர்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு ரூட்டு. ஸோ இது ஏதோ ஒய் மாதிரி போகுது ரூட்டு. எப்படி போகுது? இங்கே குறுக்கில் ஒரு பாதை கனெக்ட் ஆகுது. 7 minutes ஸ்லோவர் ஆகுது. வாட் இஸ் திஸ் மேப்? இது எப்படி எங்கே போகுதுன்னு தெரில. இல்லைங்க, ஜூம் அவுட் பண்ணிடுவோம். இல்லை ஒழுங்கா ஜூம் அவுட் ஆகுடா. ஓகே, இந்த ரோட்டில் போனால் தான் ஒரு ரயில்வே கேட் வரும்னாங்க. சரி ரைட், இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் போனோடனே அப்படியே லெஃப்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து ஏற்காடோட மலை அடிவாரம் வந்துடும்னாங்க. அப்படியே போகலாம். இனிமேல் மப்சல் ரோடு இனிமேல் 100 தொடுறதுக்கு முக்கி தான் தொடணும். அந்த ரோடு வை மாதிரி போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் கரெக்டாக ரயில்வே கிராசிங்னு. என்னடா இது ரோடு மறுபடியும் வந்த வழியிலே திரும்பி போகிற மாதிரி இருக்கேன்னு யோசித்தேன். ஒய் மாதிரி போட்டிருக்கானே, பார்த்தா அதுதான் ரயில்வே கிராசிங். ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க ஏற்காடு நம்ம ரூம் லொக்கேஷனுக்கு. இப்போ ஏற்காடு மலை அடிவாரத்தில் சில்னஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு சில்னஸ் இருக்காது. மேலே நைட் டைமில் இருந்தால் ஓகே தான். ஏற்காடு 28, கொட்டச்சாடு 11, அரூர் 42, இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் தானா? ஓ மை காட், சல்லுன்னு போயின்னே இருக்க வேண்டியதுதான். ஒரு வாட்டி இங்கே தான் எங்கேயோ டிக்கெட் வாங்கினாங்க, டோக்கன் போட்டாங்க. இந்த வாட்டி ஏன் டோக்கன் வாங்கலை? இடையில ஒரு வாட்டி வந்து ஏற்காடு அப்படி சும்மா ஏறி இறங்கணும், அப்போ வந்து டோக்கன்லாம் போட்டாங்களே. இந்த வாட்டி டோக்கன் எதுவுமே வாங்கலை. ஒரு வேளை முன்னாடி எங்கேயா வாங்குறாங்களா? அந்த பேரிகார்டு ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அங்கே தான் ஏதோ டோக்கன் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. இல்லைனா வேறு ஏதாவது மலைக்கு போசல வாங்கினாங்களான்னு தெரில. ஓகே, இன்னும் 28 தான். நமக்கு மேப்பில் வந்து 26 ரூமுக்கு. ஏய் மரியாதையாக சில்னஸ் வந்துரு, பிச்சு போடுவேன் பிச்சு. இவ்வளோ நேரம் வெயிலில் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் வெயில் நல்லா அடித்தாலும் பரவாயில்ல, இது ஒரு மாதிரி ஊமை வெயில் மாதிரி இருக்கும். காற்றும் வராது, நமக்கு வெயில் சுள்ளுன்னு அடிக்காது, ஒரு மாதிரி அவியிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயில் இன்றைக்கி ஃபுல்லாக. சரி, காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். அப்படியே எப்போ போல் ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். இன்னும் மேப் இன்னும் 50 நிமிஷம் காட்டுது. எப்படி எதுக்கு இவ்வளோ நேரம் காட்டுது? நார்மலாக 45-50 ஓட்டினாலே ஆமாம் 50 நிமிஷம் ஆகிடும்ல. ஐயோ, இந்த வெயிலில் வந்தாலே மண்டை சூடாயிடுது. சரி வாங்க, அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போகலாம். இதுனா லேண்ட்ஸ்லைடுன்னா இப்போ ஆன மாதிரி இல்லையே, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆன மாதிரி இருக்குது லேண்ட்ஸ்லைடு. ரோடு ஆனால் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்களோ என்னது இது? இந்த சைடெலாம் செவுர் பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஏதோ ஜேசிபி ஏதோ பள்ளம் நோண்டிகிட்டு இருக்குது. அம்மாடி, ரோடு என்ன ஆகுதுன்னா தார் ரோடு தான் இருக்குது. தார் ரோடு இப்படி கூசி போகுது வண்டி. இடையில ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி இருக்குங்க ரோடு. இதுலேயே அப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்க சென்டரில் நேராகவே போக மாட்டேங்குது வண்டி. ஜம்புலிங்க மாதிரி ஜம்புன்னு போகுது. கரெக்டுங்க, நான் சொன்னேன்ல அந்த டோக்கன் போடுறது அது ஏற்காடு தான். ஏன்னா இந்த இடம் வந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி ஃப்ளட்டு வந்து இந்த இடம் தான் பிச்சுக்கிட்டு போச்சு எல்லாமே. இன்னும் கூட இப்போ வேலை பார்க்கல. அப்போ நான் இது வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியலையே, எந்த பீரியடில் வந்ததுன்னு தெரில. ஒரு வாட்டி ஃப்ளட்டு வந்து ஏற்காடில் வந்து பயங்கரமாக தண்ணி வெள்ளம் மாதிரி போச்சுனாங்களே, அப்போ அரிச்சிட்டு போன ரோடு தான் அது. கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. கரெக்டு, அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து முன்ன வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக டிக்கெட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா 2 வீலர்னு போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், பாம்பு நெளிஞ்சு போகுது பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு ஏர்பின் பெண்டே காணும் மேப்பில். ஃபுல்லாக ஸ்வைன் இப்படி தான் போகுது. இப்போ ஏற்காடு வந்து இந்த வண்டியில் வந்தேனா எக்ஸ்பல்ஸில் வந்தேனான்னு தெரில. ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்திருக்கேன். வித்தின் 1 இயருக்குள்ளே தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்காடில் நான் ஸ்டே பண்ண ஞாபகம் எதுவும் இல்லை. அப்படியே ஏறியிருப்போம், அப்படியே அந்த சைடு இறங்கியிருப்போம், அப்படி தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சில்னஸ் வந்துடுச்சு. கைக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது சில்னஸ்ஸு. அநேகமாக நைட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வேர்க்காமல் தூக்கம் வந்தால் சரிங்க. குளிர் கம்மியாக இருந்ததுன்னா பொத்துன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் வந்து இதுலேயும் ஃபேன் கூட வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நைட்டு வேர்க்காமல் இருக்கணும், அது ஒன்று தான். அதுக்கப்புறம் நாளைக்கு கொல்லி ஹில்ஸில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு ஃபேன் இல்லைனாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும், தூங்கிடலாம். பட் ஆனால் இங்கே தான் கொஞ்சம் சிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஜங்ஷன் வர சொல்ல நம்ம வண்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம குரூப் வந்து அவங்க ரூம்லலாம் செக்இன் பண்ணிட்டு அவங்க ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. 3 பேர் தனித்தனி வண்டி தானா? ஆமாம், 3 பேர் தனித்தனி. 2 அட்வென்ச்சரு, ஒரு RR 310 டிவிஎஸ்ஸா. நான் இந்த இதில் வந்து இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போனேன்னா அவங்க என்னை பார்த்துட்டு உடனே ஃபோன் அடித்தாங்க. சரி, இங்கேருந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நேராக ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு வருவோம். நைட்டு ரூமில் சாப்பாடா இல்லைனா வெளியே இங்கே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடணுமான்னு தெரில. இங்கேருந்து எக்ஸாக்டாக இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.9 கிலோமீட்டர்னு காட்டுது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டருன்ட்டு. இது என்ன பைன் ஃபாரஸ்ட்டா? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரூம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் போல். இந்த சைடு இந்த ரூட்டு பார்த்துட்டு இந்த சைடு வந்துட்டுருக்காங்க. மேபி இப்படியும் ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறேன், தெரியல. அவங்க பின்னாடி தான் அப்படியே போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இப்போ தாங்க வண்டியிலேருந்து எந்திரிச்சு நின்று ஓட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் சென்னையிலேருந்து உக்காந்துட்டே இருந்தேன்னா இப்போ தான் எந்திரிச்சு ஃப்ரீயாக நின்றுட்டுருக்கேன். ஜாலியாக இருக்குது எந்திரிச்சு நின்றா. என்ன ஒன்று, நம்ம ஹைட்டுக்கு இன்னும் ஒரு 2 இன்ச்சு ஹேண்டில் பார் ரேசர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட் இல்லாமல் போயிடும். லொக்கேஷன் வந்தாச்சுங்க. அப்படி சுற்றி இப்படியும் வரலாம் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. அதே மாதிரி இது வந்து பேர் என்னமோ போட்டிருந்தது, ஹாலிடே இன்னுங்க.
ரூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஃபேன்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் லக்ஸரியஸான ரூமு. ஆனால் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் தான் இல்லை. ஆக்சுவலாக வந்து வண்டி எங்கே விட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கூடார மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அங்கே தான் விட்ருக்கோம். ஸோ அது இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். இந்த கூடாரத்துக்கு கீழே தான் 4 வண்டியும் விட்ருக்கோம். பட் ஆனால் இது வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா புது ப்ராப்பர்ட்டியாக 2000 ருபீஸ் தான் ரூமு. இப்போ நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ரூம் காட்டுறேன். அதே மாதிரி இப்போ ட்ரோன் விட போகிறது இல்லைங்க. மேலே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, தெரியுதா? எனி டைம் இப்போ மழை வரும். அதனால் வந்து இப்போ ட்ரோனை ஏற்றிட்டு சடனாக மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரோன் இங்கே சொல்லி முடிஞ்சிடும். அதனால் இப்போ போய்ட்டு உங்களுக்கு ரூம் மட்டும் காட்டுறேன். அதே மாதிரி இதோட லொக்கேஷனும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். 2000 ருபீஸ் தான் ரூமு, நல்லா லக்ஸரியஸாக இருக்குது. வாங்க இப்போ போய் ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதே மாதிரி எத்தனை மணிக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னையிலேருந்து கிளம்பி 4 hours 50 minutes இங்கே ரீச் ஆயாச்சு. 380 kilometers சம்திங் ஓடி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம அந்த சைடு பார்க்கிங்கை விட்டுட்டு, ஸோ இந்த சைடு இறங்கி வந்தோன்னா சின்ன கிளாஸ் டோர் இருக்குது, அது வழியாக வந்து இந்த டோருக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகே, இதுதாங்க ரூமு. ஸோ ரூம் பார்த்தீங்களா, நம்ம பெரிய மைதானம் மாதிரி இருக்குல்ல, நல்லா லக்ஸரியஸான ரூமுங்க. நல்ல பெரிய பெட்டு, ஃபேன் ஓடுது, எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு தெரில. அதே மாதிரி 2 பேர் உட்காடுறதுக்கு 2000 ருபீஸ்க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்துங்க. பாத்ரூம் கூட செம்ம க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி வால்ட்ரோப் ஒன்று இருக்குது, பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதா? 2000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரூம் தர்றதே பெரிய விஷயம் தாங்க. நல்லாயிருக்கு, ஒர்த்து. சரி, இப்போ வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட் போயிட்டு நைட்டு டின்னருக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். நாளைக்கு காலையில் அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த ரெசார்ட்டோட டாப் வியூ. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் நாளைக்கு காலையில். ஏன்னா இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, take care my dear lovely friends. பழையபடி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இப்போ அதான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சுருக்கேன். குரங்குக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இந்த இடத்துல தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு, ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. மைண்டு டபுள் மைண்டாக இருக்குது, குளிக்கலாமா வேணாமான்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். டவல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கன்ஃபார்மாக இறங்கியிருக்கலாம். சரி இல்லைங்க, யோசிப்போம், இன்னொரு 2 நிமிஷம் டைம் இருக்குது.